சட்டை கிழிந்தால் தைக்க தேவையே இல்லை. அந்த இடத்தில் அயன் செய்தால் போதும். சட்டை திடீரென்று கிழிந்துவிட்டால் உடனே தையல் கடைக்கு எடுத்துச் செல்ல முடியாது. மேலும் சட்டை பின்பகுதியோ அல்லது முன்பகுதியோ கிழிந்தால் அது தேய்த்தாலும் பார்க்க நன்றாக இருக்காது. இது முக்கியமாக வெள்ளை சட்டைக்குத்தான். அதை ஸ்டிச்சிங் கடைக்கு கொண்டு போய் பணம் செலவழிக்கவும் தேவையில்லை. வீட்டிலேயே மிக எளிதான முறையில் அதை பழையபடி சரி செய்ய முடியும். அதற்காக உங்களுக்கு தேவை வெறும் ஒரு வெள்ளை பிளாஸ்டிக் கவர், ஒரு துணி, ஒரு பேப்பர் மற்றும் ஒரு இரும்பு பெட்டி மட்டுமே. முதலில் கிழிந்திருக்கும் சட்டையை எடுத்துக்கொண்டு அந்த கிழிந்த இடத்தின் அளவுக்கு ஒரு வெள்ளை பிளாஸ்டிக் கவரை வெட்டி கொள்ள வேண்டும். பின் அந்த கவரை நேர்த்தியாக அந்த பகுதியில் வைத்துவிட்டு அதற்கு மேல் ஒரு துணி மற்றும் பின்பு ஒரு பேப்பரை வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அயன் பாக்ஸ் பெட்டியை கொஞ்சம் வெப்பம் கொடுத்து அந்த பேப்பர் மேல் மெதுவாக அயன் செய்ய வேண்டும். ஒரு இடத்தில் அதிக நேரம் வைக்காமல் மெதுவாக நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். வெப்பம் காரணமாக பிளாஸ்டிக் கவர் அந்த சட்டையின் கிழிந்த பகுதியில் ஒட்டி கொண்டுவிடும். சில நிமிடங்களில் அந்த கிழிப்பு இருந்த இடம் தெரியாமல் மாறிவிடும். இது சட்டையின் தோற்றத்தை முற்றிலும் மாற்றி புதிதாக மாறச் செய்யும். மிக சிறிய முயற்சி, ஆனால் பாரம்பரிய பலனளிக்கும். இந்த நுட்பத்தில் முக்கியமானவை வெப்பம் அளவுக்கு மேல் இருக்கக்கூடாது. அதிக சூடு கொடுத்தால் சட்டை இட்செல்ஃப் பாதிக்கப்படும். மேலும் வெள்ளை சட்டைக்கு வெள்ளை பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டும். வேறு நிறங்களில் ஒட்டினால் அந்த இடம் வெளிப்படையாக தெரியும். வீட்டில் எல்லோரும் முயற்சி செய்யக்கூடிய இந்த யுக்தி பணச்செலவில்லாமல் ஸ்மார்ட்டாக ஒரு பிரச்சனையை தீர்க்கும். தயாராக இருங்கள். அடுத்த முறை உங்கள் வெள்ளச்சட்டை கிழிந்தால் அதை கைவிட வேண்டிய அவசியமில்லை. இந்த எளிய முறையை பின்பற்றி உங்கள் சட்டையை புதிது மாதிரியாக மாற்றுங்கள். இது உங்கள் ஸ்டைலுக்கும் செலவு கணக்குக்கும் செம்ம யுக்தியாக இருக்கும்.